ஷேய் பிரம்மா கணக்கு எல்லாம் கேட்டுக்கோடா. நீதி ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி, ரெண்டு கணக்கில் ஐயா உட்காந்துட்டார். பூமிக்கு சொத்துக்கு பூமிக்கு அதிபதியே கடவுள் தான். புரியுதா இல்லையா? இந்த மூணு மதம் வச்சுருக்கணும், ஜாதி வச்சுருக்கணும், பூரா தெரியும். தெரியாது இல்லை, கடவுள் சொத்து கடவுளோட பூமி நம்ம அழிச்சு வச்சுருக்கோம், நாசம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கெட்டுக்கட்டா மிஷின்களை வச்சு பேப்பரை அடித்து விட்டு பாலாக்கி வச்சுருக்கோம்னு எல்லாம் மூணு மதத்துக்காரன் ஜாதியாக இருக்கிறவன் அரசியல்வாதி பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி உள்ளவனுக்கு பூரா தெரியும். சரியா? இது ஒரு விளையாட்டு விளையாடுதோம்னு அந்த விளையாட்டை இப்போ பிடிக்காரு. அதுக்கு தான் நீதி ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி. நீதி ஆட்சியிலே எல்லாமே வந்துடும். நீதி அரசர் ஆட்சியில் என்னென்ன தயாரிக்கான், 2ஆம் நம்பர் ஓட்டு தானே பார்க்கானா அந்த நீதி அரசர் ஆட்சியில் பூரா பிடிப்பார். பூரா பிடிக்கல எங்கே போவான்? ஜெயிலறைக்கு கொண்டு போய் தள்ளிடுவார். ஆணும் பெண்ணும். பெண்ணு வந்து 10% போவோம், ஆனால் 90% ஆணு போயிடும். ஆணுக்கு போட்டாரா ஆணை பூரா க்ளோஸ் பண்ணோம்னு அப்போ பெண்கள் பூரா இருக்கும். அதான் தாய் இந்தியா நாடு. பெண்ணை அவமதிச்சிருக்கான். பெண்களை பூரா எல்லாமே கொல்லுதான். பெண்களை வச்சு ரொம்ப மோசப்படுத்தான் அந்த ஆண். அப்போ அந்த ஆணை பூரா இப்போ இந்த டைமில் எல்லாமே இராணுவ வானரப்படை வச்சு எல்லாமே உள்ள எங்கே கொண்டு போயுமே சேர்த்துருவார். அதான் கணக்குடா. இது கோர்ட்டில் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கோர்ட்டார். இப்போ இந்த ஆணு தான் எவ்வளோ சேட்டை பண்ணுதான் பாரு. எங்கே போனாலும் இதே சேட்டை, 10 பேர் 20 பேர் போகிறான். அப்போ அந்த ஆணை காலி பண்ணியாச்சுன்னா அப்போ இடம் வந்து பூமி சுத்தமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக விவசாயம் பண்ணுறதுக்கு மக்கள் போவோம். இது இராணுவ வானரப்படை எல்லாமே பாதுகாப்பு கொடுத்து அந்த பாதுகாப்பு நிலைமையில போவோம். அதான் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடு, அந்த நாடில் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டாரு. அது கணக்கு தனி. இது எனக்கு டெல்லி மும்பையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவனுங்களை தட்டி எடுக்கணும் அப்படின்ட்டார். தமிழ்நாடு தான் 1ஆம் நம்பரை தட்டி எடுத்து விடமாட்டார். முக்கால் சாத்தியம் பூரா அங்கங்கே கோயில்களை இடிக்க, அங்கங்கே இடத்துக்குள்ள உள்ள சம்மந்தப்பட்ட கணக்கை பூரா க்ளோஸ் பண்ண, எல்லாமே கணக்கு நிறையா கோயில் இடம் சிவன் கோயில் ஆலயம் உள்ள இடம் இங்கேருந்து அங்கே போவோம். அங்கேருந்து எப்படி உட்காந்துருக்காரு ஐயா உட்காந்துருக்காரு தெரியுமா இல்லையாடா? இப்படித்தான் மாறி போவோம். அதை பூரா அரசியல்வாதி இந்த 76 வருஷத்தில் அழிச்சு கூப்பை மாதிரி ஆக்கி வச்சுருக்கான். அதுக்கு தான் தக்க தண்டனை எல்லாமே ஏற்றி உள்ளே வச்சுருக்காரு நீதிமன்ற கோர்ட்டில். இப்போ டெல்லி நீதி ஆட்சியில் ஐயா உட்காந்துட்டார். டெல்லியில் முக்கால் சத்தியம். அடுத்து நீதி அரசர் ஆட்சி இதில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, வானரப்படை, விமானப்படை, தரப்படை, கப்பல் படை எல்லாத்துலேயும் அவர் உட்காந்துட்டார். இன்று நாள் 2 பதவியில் உட்காந்துருக்காரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எலெக்ஷன் ஓட்டு ஆட்டு பார்ப்போம் அப்படின்ட்டார். இது முற்றுப்புள்ளி என்ன தெரியுமா? சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை எடுத்து கொடுத்துரு. அவர் ஆட்சியில் உட்காந்தாச்சுன்னா எலெக்ஷன் ஓட்டு வாங்கக்கூடாது, ஓட்டு முத்திரை கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோப்பா. இந்த ரிப்போர்ட்டை நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துரு. அதுக்கு தான் அப்படியே லேசாக ஓடியாந்துருவான். கட்டான்னு ஒரு ராணுவ வானரப்பட உள்ளே வந்துடுவான். புரியுதா இல்லையா? அதுக்கு தான் கணக்கு போடுதாரு. பார்த்து போங்கப்பா. பூரா இப்போ எல்லாம் படைகள் பூரா வருது. படைகள்லாம் சாமி படை இவ்வளோ நாள் சாமி இல்லைன்னு எல்லா அதிகாரியும் பேசினேன். இப்போ தான் ஷார்ட் ஐடி இருக்கும். உள்ள ஷார்ட் ஐடி இருக்கையில் காய்ச்சல் விடையில் நடுங்க கொலை கூப்புற படுப்பான், மல்லாக்க படுப்பான், ஆஸ்பத்திரிக்கு அறுக்க கொண்டு போயிடுவார். ஆணை பெண்ணு அப்படியே சுருக்கிடுவார். பெண்ணு சேட்டை இருக்குல்ல அதை பூரா உடம்பு சருகா இறக்கிடுவார் அந்த காய்ச்சலை விட்டு. பெண்ணுக்கு ஆணுக்கு அந்த காய்ச்சல் வச்சுருக்காரு. மாற்றி விடுவார். கால்